சில்லாங்கல் அப்படி என்ன இருக்காங்க, என்ன பார்க்கலாம், என்னத்து சில்லாங்கலை போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ ராமாயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ராமாயணம் சம்பந்தமாக 52 இடங்கள் இருக்குது. இந்த இப்படி ஒரு சைடு 2 சைடு இந்த சைட் சீனரியை நீங்கள் பார்க்கக்குள்ளே நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு இடங்களும். காடுகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள். இப்போ அசோகவனமெல்லாம் போனால் அங்கே அந்த அந்த கிளைமேட், அது அந்த சீதையை ராவணன் சிலை வச்சிருந்த இடம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. மற்றது அங்கே அசோகவனத்தில் ராவணனோட மகன் இந்திரஜித், மேகநாத் சிவபத நிகும்பலா தேவி யாகம் பண்ண இடம். அந்த இடத்துல லங்காதீஸ்வரர் கோயில் இருக்குது, 108 சிவலிங்கம். அந்த இடத்துல தான் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் 3 பேர் இந்திரஜித்துக்கு பிளஸிங் பண்ணியிருக்காங்க. 3 பேரும், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். அந்த இடம், இந்த போல நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு. ஸ்ரீலங்கா காசு 500 ரூபா அப்படிங்கிறது இந்தியா காசுக்கு 160 ரூபா அப்படின்னு யோசிக்கிறது. இவங்க இந்த காசையும் அந்த காசையும் ஒரே வெளிவாக பார்க்கறது. இதனால சிலருக்கு குழம்பிடும். வணக்கம், என்னோட பேர் அருணாச்சலம் மனோகரன். நான் இங்கே ஸ்ரீலங்காவில் டூரிஸ்ட் கைடாக இருக்கேன். கோவிட்க்கு முதல்ல டூரிசம் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்போ அந்த கோவிட் காலத்தில் டூரிசம் எல்லாம் கொஞ்சம் விழுந்தது. அதுக்கு பிறகு கோவிட் காலத்துலேயும் நாங்கள் டூரிசம் செஞ்சோம். நிறைய பேர் வந்தாங்க, ஃபாரினர்ஸ். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, டூரிசம் செஞ்சோம். அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் இந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்துச்சு, அதில் கொஞ்சம் நாடு விழுந்துச்சு. அதுலேருந்து இப்போ நாடு நல்லாவே எழுப்பிடுச்சு. இப்போ டூரிசம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா 2023 13 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க, ஃபாரினர்ஸ், டூரிஸ்டாக. அதே போல் இப்போ இந்த 2024 ஜனவரியிலேருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்கும் 13,57,000 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னும் 4 மாதம் இருக்குது நமக்கு. அந்த 4 மாதத்துக்கு இன்னும் எவ்வளோ வரும்? அப்போ முடிஞ்ச வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லாவே இருக்குது டூரிசம். அதே போல் சிலர் இன்னும் அங்கே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இலங்கையில் அது தட்டுப்பாடு, இது தட்டுப்பாடு, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பொய் கதைகள். நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இப்போ டீசல், பெட்ரோல் எல்லாமே இருக்குது. மற்றது இப்போ இங்கே வந்துட்டு போகிறவங்க சொல்லுவாங்க தானே எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா அப்படின்னு. மற்றது ஸ்ரீலங்கா ரொம்ப அழகான நாடு. இதை எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேரடைஸ் அப்படிம்பாங்க. அப்படி இருக்கும் ஒவ்வொரு இடங்களும் பார்க்க. எங்கே பார்த்தாலும் ஒரு 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 குப்பை கூட எங்கேயும் பார்க்க இல்லாது, அந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும். சரியாக சொல்லணும்னா ஸ்கூல் பிள்ளைகள் வீட்டிலேருந்து ஏதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போனால் அங்கே அந்த குப்பையை ஸ்கூலில் போடாது, திரும்ப பேக்கில் விட்டு வீட்டுக்கே கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு இதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக. சின்ன பிள்ளைகளும் அதே மாதிரி மரங்கள் வளர்க்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மற்றது ரோட் எல்லாம் அந்த மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும் ரோடெல்லாம். அதே போல் இங்கே டூரிசம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இங்கே ராமாயணமும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், ராமாயணம் எல்லா கிளைமேக்ஸும் இங்கே தான். ஒரு 7 நாள் 8 நாள் ராமாயணம் சூப்பராக இருக்கும். ஸ்ரீலங்கா முழுக்க சுற்றி பார்த்துடலாம் அந்த 7-8 நாளில். மற்றபடி அங்கே நினைக்கிற அளவுக்கு இங்கே அந்த அந்த தட்டுப்பாடுகள்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு இப்போ தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே இருக்குது. நாடு இப்போ நல்லாவே தலை தூக்கிடுச்சு. மற்றதுனா இங்கே எங்கே போனாலும் பிள்ளைகளுக்கு முதலிடம் கொடுப்பாங்க, குழந்தைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அதே போல் தான் கவர்மெண்ட்டும் கிரேட் 1 யூனிவர்சிட்டி வரைக்கும் இங்கே எஜுகேஷன் ஃப்ரீ. அது மாத்திரம் இல்லை, கிரேட் 1 12 வரைக்கும் அவங்களுக்கு யூனிஃபார்ம், புக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இங்கே உள்ள காசு 2 லட்சம் ஃப்ரீ இன்சூரன்ஸ், மதிய உணவு, இப்படி எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனா போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோன்னு. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் செய்யுது. இப்போதைக்கு நாடு நல்லா இருக்குது, எந்த ஒரு குறைவும் இல்லை. ஸ்ரீலங்காவில் அப்படி என்ன இருக்காங்க, என்ன பார்க்கலாம், என்னத்து ஸ்ரீலங்காவில் போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ ராமாயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ராமாயணம் சம்பந்தமாக 52 இடங்கள் இருக்குது. அந்த 52 இடங்களுக்கும் நமக்கு போக இயலாது. ஏன்னா சிலர்கள் காடு, மலையெல்லாம் ஏறணும். கூடுதலாக இந்த ராமாயணம் சீனியர் சிட்டிசன் தான் வருவாங்க, வயதானவர்கள். ஸோ அவங்கள காடு, மலையெல்லாம் ஏற்ற இயலாது. ஸோ அவங்களுக்கு வேண்டி ஒரு 18 இடங்கள் இருக்குது. மெயினாக பஞ்ச ஈஸ்வரங்கள், இங்கே 5 ஈஸ்வரங்கள் இருக்குது. பின்னர் ராமர் கையில் சிவலிங்கம் பிடிச்ச இடம் இருக்குது, அதை ராமலிங்கேஸ்வரர்னு சொல்லுவாங்க. அது இந்தியில் பஹலிகா ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் இருக்குது. முன்னேஸ்வரம்,
கேதீஸ்வரம், நகுலேஸ்வரம், தான்தோண்டீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், இப்படி 5 ஈஸ்வரங்கள் இருக்குது. ரொம்ப அழகான கோயில்கள் எல்லாம், ரொம்ப பழமையான கோயில்கள், 5000 6000 வருடத்துக்கு முதல்ல உள்ள கோயில்கள். இதுக்கெல்லாம் இந்த ராமாயண டூரில் வரக்குள்ள தான் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அது புரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுபோல் நீங்கள் சும்மா இப்படி பஸ்ஸில் இருந்து இந்த இப்படி ஒரு சைடு 2 சைடு இந்த சைட் சீனரியை நீங்கள் பார்க்கக்குள்ளே நீங்கள் உங்களை மறந்துடுவீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு இடங்களும். காடுகள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள். இப்போ அசோகவனமெல்லாம் போனால் அங்கே அந்த அந்த கிளைமேட், அது அந்த சீதையை ராவணன் சிலை வச்சிருந்த இடம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்க. மற்றது அங்கே அசோகவனத்தில் வந்து ராவணனோட மகன் இந்திரஜித், மேகநாத் வந்து சிவபத்த நிகும்பலா தேவி யாகம் பண்ண இடம். அந்த இடத்துல வந்து லங்காதீஸ்வரர் கோயில் இருக்குது, 108 சிவலிங்கம். அந்த இடத்துல தான் வந்து பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் 3 பேர் வந்து இந்திரஜிக்கு வந்து பிளெஸிங் பண்ணியிருக்காங்க. 3 பேரும், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர். அந்த இடம், இந்த போல நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு. ராமாயணம் சொன்னாலே அது ஸ்ரீலங்காவில் எல்லாம் சூப்பராக போகும். அது எல்லா கிளைமேக்ஸும் இறந்தனால, அதனால் நல்லாவே இருக்கும் ராமாயண டூர். நிறைய பேர் இப்போ ராமாயண டூர் நிறைய பேர் வராங்க. விருப்பப்பட்டவங்க வரலாம், பார்க்கலாம். அந்த நாட்டை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. மெயினாக வந்து நம்ம இங்கே கொழும்பில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில நேரம் நம்ம வந்து இந்த ராமாயண டூராக இருந்தால் நம்ம வந்து முன்னேஸ்வரம், அதுக்கு அடுத்து வந்து மண்வாரி சிவன் கோயில், அது அந்த ராமர் மண்ணால் செய்த சிவன், அதை முடிச்சுட்டு அனுராதபுரம் வந்து தலைமன்னார் தலைமன்னார், அங்கே தான் அந்த ராம் சேது வருது, ராமர் பாலம், அந்த ஏரியா, கேதீஸ்வரம் கோயில். அங்கேருந்து அப்படியே யாழ்ப்பாணத்துலேருந்து நம்ம அப்படியே வந்து திரும்ப தம்புள்ளையிலேருந்து கெண்டி வந்து ரொம்ப தம்புள்ளையும் டூரிசம் ரொம்ப விசேஷமான இடம். ஏன்னா தம்புள்ளையில் வந்து கேவ் டெம்பிள் இருக்குது, புத்திஸ்ட் கேவ் டெம்பிள். மற்றது சீகிரிய ரோக் இருக்குது. அது வந்து 277 to 295 அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அதில். அந்த காசியப்ப முகலன், தாத்து சேன கிங், இவங்களோட வரலாறுகளோட இடம். அங்கேருந்து அப்படியே அந்த சீகிரிய தம்புள்ள, அங்கேருந்து அப்படியே மாத்தளையில் வந்து இலங்கையிலேயே உயரமான அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோபுரம் உயரமான ராஜ கோபுரம், ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் மாத்தளை. அதை முடிச்சுட்டு அப்படியே கெண்டி போனோம்னா, கெண்டியும் ரொம்ப விசேஷமான இடம் டூரிசம். அங்கே வந்து ஸ்ரீ தலதா மாளிகா இருக்குது, புத்தரோட பல்லு இருக்குது அங்கே. அதை பார்த்துட்டு அங்கே பொட்டானிக்கல் கார்டன், 148 ஹெக்டேரில் ஒரு பெரிய பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 மரங்கள், 2000 க்ரீப்பர்ஸ், விழுதுகள், நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குது. நம்ம போகிற வழியில் அந்த அப்படி அந்த தம்புள்ளையிலேருந்து இப்படி கெண்டி போகிற வழியில் நிறைய ஹெர்பல் கார்டன் இருக்குது. அதுகள் கூட பார்க்கலாம். நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ் கிடைக்கும் இங்கே, நேச்சுரல் மெடிசின்ஸ். அந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து கண்டியிலேருந்து நம்ம நுவரெலியா போகிற வழியில் ஹனுமன் கோயில் இருக்குது. அதை இப்போ வந்து ரம்படை அப்படிங்கிறாங்க. அது பேரோட வந்து ராம்படை. ஒரு 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 மவுண்டனோட பேர் வந்து ராம்படை, இன்னொரு மவுண்டனோட பேர் வந்து ராவணாகோட. அங்கே தான் அந்த பெரிய ஹனுமன் கோயில், 18 அடி ஹனுமன் சிலை, சின்மாய மிஷன் நடத்துகிறாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்ம வந்து அசோகவனம் போகிறோம், நுவரெலியே. அங்கே வந்து அந்த 108 சிவலிங்கம், லங்காதீஸ்வரர் சிவன் கோயில், காயத்ரி பீடம், சீதையம்மன் கோயில், சீதை அக்னி பிரவேசம் செஞ்ச இடம், அதெல்லாம் அங்கே இருக்குது. அங்கேருந்து அப்படியே ராவணா வாட்டர் ஃபால்ஸ். இந்த நுவரெலியே வந்து அதை சொல்லுவாங்க லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு. ஏன்னா அங்கே உள்ள வீடுகள்லாம் அந்த இங்கிலாந்து சிஸ்டத்தில் இருக்கும். மற்ற இந்த கிளைமேட் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து கூடுதல் வந்து காய்கறிகள் வந்து விளைவிக்கிறது அங்கே தான். அங்கேருந்து அப்படியே இந்த ராவணா வாட்டர் ஃபால்ஸ், அப்படியே கதிர்காம கந்தன். அங்கேருந்து நம்ம வர்ற வழியில் பென்தோட்டை, அந்த சீசோர், அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வந்து டூரிஸ்ட் ஏரியா. அந்த பென்தோட்டை முடிச்சுட்டு கொழும்புல வந்து கரணி ரஜமகா விஹாரே, அங்கே வந்து விபீஷ்ணர் டெம்பிள் இருக்குது, அது கூட பார்க்கலாம். பார்த்துட்டு அதோடு அப்படியே நம்மளோட டூர் முடியுது. ஒரு 4 நாளோ 5 நாளோ இங்கே வரலாம். வந்துட்டு கொழும்புலேருந்து நேராக நம்ம வந்து சீகிரியில் ஒரு நாள் 2 நாள் நிறைய அங்கே வந்து வைல்ட் சஃபாரி இருக்குது. இந்த வில்லேஜ் சஃபாரி போகலாம். சீக்கிரிய ரோக் நம்ம கிளைம் பண்ணலாம். மற்ற தம்புள்ள கேவ் டெம்பிள் இருக்குது, அதுகள் பார்க்கலாம். அங்கேருந்து நமக்கு தேவையாக இருந்தால் திருகோணமலை ஒரு நாள் போயிட்டு அங்கே வேணுனாலும் தங்கலாம். இல்லை அங்கேருந்து யாழ்ப்பாணம் போகலாம். அப்படி இல்லாட்டி பொத்துவில் சைடு ரொம்ப சூப்பராக இருக்கும், அங்கே போகலாம். ஆறுகம்பேன்னு ஒரு இடம் இருக்குது, எல்லாம் டூரிஸ்ட் ஏரியா, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் லெசருக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டி, அப்படி இல்லாட்டி நுவரெலியே, பென்தோட்டை, இதுகள் வந்து நம்ம வந்து ராமாயண சம்பந்தம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு லெஷர் டூராக எடுக்கலாம். இப்படித்தான். அதாவது இப்போ ஒரு 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 பிரிட்டிஷ்காரர் வராருன்னா அவங்களோட காசு வெளியே தான் பார்ப்பார். அப்போ அவங்களுக்கு வந்து இங்கே உள்ள காசெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லை, விஷயமே இல்லை.
இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. சிலர் இந்தியாவிலேருந்து வரக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து 500 சொல்லக்குள்ள அவங்க அந்த ஸ்ரீலங்கன் 500 அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. அவங்க மனசில் எடுக்கிறது இந்தியன் 500 தான். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க நினைக்கிறது இந்தியன் 500 அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஸ்ரீலங்கனை, அதாவது அந்த 500 3.5 பிரித்தா எத்தனை வருது? ஒரு 160 தான் வரும். அப்போ நம்மளோட 500, நம்மளோட அதாவது ஸ்ரீலங்கா காசு 500 அப்படிங்கிறது இந்தியா காசுக்கு வந்து 160 அப்படின்னு யோசிக்கிறது. இவங்க இந்த காசையும் அந்த காசையும் ஒரே வேல்யூவாக பார்க்கறது. இதனால சிலருக்கு குழம்பிடும். மற்றபடி இங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய செலவு இல்லை.